Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. நடிகரும் சமையல் கலைஞருமான மாதம்பட்டி ரங்கராஜ பத்தி பல சர்ச்சைகள் இப்ப சோஷியல் மீடியால வெளியாயிட்டு இருக்கு. குக் வித் கோமாளில அவருக்கு ஸ்டைலிஸ்டா இருந்த காஸ்டியூம் டிசைனரான ஜாய் கிறிசல்டாவை மாதம்பட்டி ரங்கராஜ் ரெண்டாவதா திருமணம் பண்ணிட்டாருன்னு இப்ப செய்திகள் வெளியாயிட்டு இருக்கு. ஜாய் கிறிசல்டாவே மாதம்பட்டி ரங்கராஜ்க்கும் அவங்களுக்கும் கல்யாணம் ஆகி இருக்கிற மாதிரியான ஒரு போட்டோவை ஷேர் பண்ணி மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ரங்கராஜ் அப்படிங்கிற கேப்ஷன் போட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிற ஹேஷ்டாகையும் மென்ஷன் பண்ணி எங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சுன்னு மக்களுக்கு தெரியப்படுத்துற வகையில போட்டோஸை ஷேர் பண்ணியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாம ஜாய் கிறிசல்டா 6 மாசம் கர்ப்பமா இருக்கிறதாகவும் இந்த வருஷம் அவங்களுக்கு குழந்தை பிறக்க போறதாகவும் சொல்லி அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்காங்க. இப்படி ஜாய் கிறிசல்டா ஒரு பக்கம் போட்டோவை ஷேர் பண்ணிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் மாதம்பட்டி ரங்கராஜோட முதல் மனைவி ஸ்ருதி இன்னுமே அவங்களோட சர்நேம ரங்கராஜன் தான் வச்சிருக்காங்க. மேலும் கணவர் கூட எடுத்த போட்டோஸ் எதையும் சோஷியல் மீடியால இருந்து ரிமூவ் பண்ணாம மக்கள் எல்லாருமே பாக்குற வகையில பின் பண்ணி வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம சோஷியல் மீடியாலையும் அவங்க ரங்கராஜா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இதனால முதல் மனைவி கிட்ட சட்டப்படி மாதம்பட்டி ரங்கராஜ் விவாகரத்து வாங்கினாரா இல்லையா அப்படிங்கிற கேள்வி இப்ப எழுந்திருக்கு. இது மட்டும் இல்லாம ஸ்ருதி அவங்களோட இன்ஸ்டாகிராம் பயோல கூட மாதம்பட்டி ரங்கராஜோட மனைவி அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸ்ருதியை தொடர்ந்து ஜாய் கிறிசல்டாவும் அவங்களும் மாதம்பட்டி ரங்கராஜோட ஒய்ஃப்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. என்னதான் ஜாய் கிறிசல்டா மாதம்பட்டி ரங்கராஜ் கூட கல்யாணம் ஆயிருச்சுன்னு சொல்லி இருந்தாலும் மாசமா இருக்கேன்னு சொன்னாலும் இந்த விஷயம் தொடர்பா மாதம்பட்டி ரங்கராஜ் எந்த ஒரு பதிலும் கொடுக்கல. மேலும் ஜாய் கிறிசல்டாவை இன்ஸ்டாகிராம்ல அன்ஃபாலோ பண்ணிருக்காரு. அதை தொடர்ந்து அவர் அவரோட முதல் மனைவி ஸ்ருதியை மறுபடியும் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிருக்காரு. கடந்த சில மாசங்களா மாதம்பட்டி ரங்கராஜ் ஸ்ருதியை அன்ஃபாலோ பண்ணி வச்சிருந்த நிலையில இந்த சர்ச்சை எழுந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் ஃபாலோ பண்ணியிருக்காரு அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது. ஸ்ருதி ரங்கராஜும் அவங்க குழந்தைங்க கூட இருக்கிற மாதிரியான போட்டோவை ஷேர் பண்ணி என்னோட மனசும் ஆன்மாவும் என் குழந்தைகளோட முடியுது அப்படின்னு சொல்லி கேப்ஷன் போட்டிருக்காங்க. மாதம்பட்டி ரங்கராஜோட இந்த செயலால தான் இவங்க இப்படி போஸ்ட் போட்டிருக்காங்கன்னு நெட்டிசன்ஸும் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. இந்த சர்ச்சை ஆரம்பிச்சதுல இருந்தே பலரும் மாதம்பட்டி ரங்கராஜை கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. அவரோட ரீசெண்ட் இன்ஸ்டாகிராம் போஸ்ட்லயும் அவரை கடுமையா திட்டி கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. முதல் மனைவிக்கு தெரியாம ஜாய் கிறிசல்டாவை கல்யாணம் பண்ணிட்டு பிரெக்னன்ட் ஆக்கி இருக்கீங்க, உங்க மேல அவ்வளவு மரியாதை இருந்துச்சு, ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கமெண்ட்ஸ்ல அவர்கிட்ட கேள்விகளையும் கேட்டுட்டு வராங்க. இன்னும் சிலர் இவருக்கு ரெண்டாவது கல்யாணம் ஆகிய 1 வருஷம் ஆயிருச்சு, ஜனவரி 1ஆம் தேதியே ஜாய் கிறிசல்டா தாலியோட தான் ஸ்டோரி போட்டிருக்காங்க, ஆடி மாசம் பொதுவாவே யாருமே கல்யாணம் பண்ண மாட்டாங்க, இப்போ ஜாய் கிறிசல்டா பிரெக்னன்ட் ஆன நியூஸ் வெளியே வந்ததும் இவர் சைலண்டா அவங்கள அன்ஃபாலோ பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் ஸ்ருதியா மறுபடியும் ஃபாலோ பண்ணிட்டாரு அப்படின்னு பேசிட்டு வராங்க. மேலும் மாதம்பட்டி ரங்கராஜ் ஸ்ருதியை விட்டு வரமாட்டாருன்னு தெரிஞ்சு ஜாய் கிறிசல்டாக்கு பயம் வந்திருக்கும், அதனாலதான் அவரை தன்னோட வழிக்கு கொண்டு வரணும்னு ஜாய் கிறிசல்டா இப்படி பப்ளிக் ஸ்டண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் விவாகரத்து பண்ணாம இன்னொரு திருமணம் பண்றது சட்டப்படி குற்றம் மற்றும் அந்த திருமணம் செல்லாதுன்னு இருக்கிற சூழ்நிலையில மாதம்பட்டி ரங்கராஜ் எப்படி இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பாரு? மேலும் அவரோட முதல் மனைவி ஸ்ருதி ஒரு வழக்கறிஞரா இருக்கிற நிலையில இந்த விஷயத்த அவங்க எப்படி இவ்வளவு சுலபமா விட்டுருப்பாங்க? அவங்களும் இதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்திருப்பாங்கன்னு இந்த விஷயம் ஒரு பேசு பொருளாவே மாறி இருக்கு. ஸ்ருதியோட சோஷியல் மீடியா பயோ மற்றும் போட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது இவ்வளவு விஷயங்கள் நடந்தாலுமே ஸ்ருதி அவங்க கணவர் ரங்கராஜ்க்கு தான் ஆதரவா இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு நெட்டிசன்ஸும் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur.